பூப்பானை விழுந்தா விழுந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. எதுக்கு நீங்க போய் அதை பிடிச்சிங்க? இப்ப பாருங்க காயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பரவாயில்ல ஆதி சார், மித்ரா மேடம் உங்களுக்காக தான் அப்படி ஒரு வேண்டுதலை செஞ்சாங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அது நடக்காம போச்சுன்னா அவங்களோட மனசு கஷ்டப்படும்ல. அதுவும் இல்லாம பரிகாரத்தை முழுசா முடிக்கலன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதான் பரவாயில்ல சார், நானே மருந்து போட்டுக்கிறேன். இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல, நானே மருந்து போட்டு விடுறேன். நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். சார், என்னாச்சு? ஒண்ணுல பாரதி, தலை ஏதோ ஹெவியா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வேணா தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இல்ல பாரதி வேண்டாம். என்னமோ என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதாவே நடக்காதுன்னு அன்னைக்கு சொன்னியே, இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவ? ஆதி உனக்குதான், நீ ஆதிக்குதான்னு கடவுள் போட்டு முடிச்சு. அத நீ அவ்வளவு ஈஸியா அவுத்தரலான்னு பாக்குறியா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுங்கிற மாதிரி பரிகாரம் அது இதுன்னு பண்ணா ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிப்பானா? ஆதி உனக்கானவ. அப்படித்தான் உங்க 2 பேரு தலையில எழுதி இருக்கு. மித்ரா ஆதிக்காக பண்ற வேண்டுதல் எல்லாம் கடைசியில உன் கையில தான் முடியுது. இதுல இருந்தே தெரியலையா கடவுளுக்கு எது விருப்பம்னு? இந்த மரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மரமா. மனசுல எதையாவது வேண்டிக்கிட்டே அத 16 தடவை சுத்தி வந்து கேட்டா அது கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, விடுங்க. என்ன வேணாம் விடுங்க பாட்டி? அதை இப்ப பண்றதுல உனக்கு என்ன கொடி முழிக்கிற போது? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு நடிச்சிட்டு இருக்காத பாரதி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும் பாரதி. அத நீ எங்க கிட்டதான் வெளியே காட்டிக்க மாட்ற. அத அந்த சாமி கிட்டயாவது சொல்லு. சும்மா எல்லாத்துக்கும் முரண்டு புடிச்சிட்டு இருக்காத பாரதி. நீ உனக்காக பண்ணறனாலும் எங்க நம்பிக்கைக்காக ஒரு தடவை பண்ணு. எனக்கு யாருமே இல்லாத நேரத்துல என் ஆதியை எனக்கு கொடுத்த. இனிமே இவர்தான் என் வாழ்க்கைன்னு நான் நினைக்கும் போது அவரை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. நீ திரும்பவும் ஆதியை என்கிட்ட கொடுக்கறதா இருந்தா தயவு செஞ்சு முழுசா கொடு. ஆனா அதுக்கு விலையா அவரோட உயிரை நீ கேட்டனா எனக்கு அவர் தேவையில்லை. ஆதி ஏதோ ஒரு மூலையில உயிரோட சந்தோஷமா இருக்காருங்கிற நிம்மதியில நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு என் தாலியை காப்பாத்தி கொடு, அது போதும்.